உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். விஜயை எந்த அளவிற்கு மட்டம் தட்டி எந்த அளவிற்கு அவர் மீது ட்ரிகர் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சின்னையா வரட்டமே, ஒரு புது ஆள் தான் வந்திருக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. இப்போ என்ன விமர்சனம் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து பெரும்பான்மையான இடங்களுக்கு அதான் எஸ்ஓபி போட்டாச்சு அவர் மேலே. அது போட்டு பல நிபந்தனைகள், நிர்வாகி கூட்டத்துக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள். அதில் விஜய் வந்து இந்த போகிறதுல ஒரு சுணக்கம் காட்டுறதுன்னு இல்லை. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நம்மளை வந்து வேணும்னே பண்ணுறாங்க, ரைட்டு வரட்டும். எப்படியா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கான அந்த சுற்றுப்பயணம், நமக்கான சுதந்திரம், இந்த நிபந்தனைகளெல்லாம் தளர்த்தப்படும், இல்லது வந்து கைவிடப்படும் அப்படின்ற அளவுக்கு அது. அதனால தான் தாவேகா கட்சியினரே சொன்னாங்க வந்து, இப்போ நீங்கள் பார்த்து எங்கள் தலைவரை பார்த்து சும்மா கேலி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, தேர்தல் ஆணையம் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுடைய புயல் வேகம் என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எங்கள் சுற்றுப்பயணம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும், அதன் பிறகு எங்கள் மாநாடு என்னன்னு புரிய வைப்போம். எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு வேட்பாளராக அறிமுகம் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு 33 நாள் 34 நாளை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வார் அப்படிலாம் இருந்தது. அந்த டெல்லியிலிருந்து சிபிஐ விசாரணை முடிஞ்சு வந்த கூட நான் கூட சொல்லியிருந்தோம், அந்த கார் மேலே ஏறி நின்று கையாட்டுறது கூட என்னன்னா, வந்தாச்சு தேர்தல் ஆணையம், இதுக்கப்புறம் பாருங்க எனக்கான சுதந்திரத்தை பாருங்க. எப்படி வந்து திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், கரூர் வரைக்கும் எனக்கான செல்வாக்கை காமிச்சனோ, அதுலேயே நீங்கள் மிரண்டு போயிட்டீங்கல்ல, இப்போ திரும்ப நான் பழைய பன்னீர்செல்வமா உள்ள இறங்குறேன், இங்கே பாருங்க அப்படின்னு அந்த 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 ஒரு வேகத்தை தான் அவர் அங்கே வந்து காமிச்சிருந்தார். அந்த சந்தோஷத்தை தான் அங்கே பிரதிபலிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ என்னன்னா, திடீர்னு வந்து ஏம்பா தேர்தல் ஆணையம் வரட்டும், உள்ளே வரட்டும், நாங்கள் எங்கள் இதுவோ காமிக்கிறோம், தேர்தல் ஆணையம் வரட்டும், எங்கள் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, தேர்தல் ஆணையம் வரட்டும், எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு தெருமுனையிலும் நின்று கூட்டம் பேச போகிறாரு அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் பனையூர் வீட்டிலேயே படுத்து கிடக்கிறாராமே உங்கள் தலைவர், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாமே, அவருக்கு வெயில் ஒத்துக்காதாமே. இதுக்கே எப்படின்னா அப்புறம் வந்து வெயில் இன்னும் உக்கிரமானா என்ன பண்ணுவாரு, அவர் கேரவன் 2 கேரவன் தேவைப்படுதாமே, ஒரு கேரவனுக்கு 3 ஏசி வைக்கணுமாமே, அவர் கால் வந்து தரையில படாதாமே. இப்படியா பேசி 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 என்னன்னா, இவங்க எதிர்பார்த்தது வந்து விஜய் மறுபடியும் வரணும், ஃபோர்ஸா வரணும், விஜய் பேசணும், அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறணும், அதை வந்து மறுபடியும் மீடியா உள்ள போட்டு ஏதாவது அழுத்தம் கொடுத்து விஜயை மறுபடியும் முடக்கணும். இந்த 30 நாளை வந்து விஜய் மறுபடியும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த திரியை தூண்டி விடுறாங்களோ அப்படின்னு சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா, விஜய் எங்க போனாலும் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வருகிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்லியும் பார்த்தாச்சு. விழா ஒரு ஒரு மேடையிலே விஜயே சொல்லிட்டார், எப்போ பைக் பண்ண வேலூர்ல என் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 4.5 மணி நேரம் பின்னாடி துரத்தின்னு வரீங்களாப்பா, உங்களுக்கு ஏதாவது நான் ஆச்சுன்னா என்ன ஆகுறது, விட்டுருங்க பணம் கேட்க மாட்டேறாங்க. அப்படி ஒரு வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்கிறார்கள், தொண்டர்களாக இருக்கிறார்கள், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சரி தேர்தல் ஆணையம் உள்ளே வந்தாச்சு, கண்டிப்பாக அவங்க ஒரு தளர்வு கொடுப்பாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அந்த பொது இடங்கள், பொது மைதானங்கள் இங்கெல்லாம் மீட்டிங் போடுறதா இருந்தால் யார் வந்து முதல்ல கேட்குறீங்களோ ஒரு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அதே ஃபோர்ஸோட இறங்கி இன்னும் கூட்டம் கட்டுக்கடக்காமல் வந்து, இல்லது எதிரிகள் மூலமாக ஏதாவது சூழ்ச்சி நடந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படி? இந்த 30 நாள் அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல், இதில் தேவையில்லாமல் போயிட்டு நம்ம லாக்கா கூட கண்டிப்பாக விஜய் வந்து போய் தான் அவனை வெளியே சந்திச்சு தான் ஆகணும். இன்னும் வேட்பாளர்கள் நேர்காணல்லாம் இருக்குது, வந்து முடிச்சு தான் ஆகணும். இந்த வேட்பாளர் எப்படி அறிமுகப்படுத்த போறாருன்ற ஒரு இதுவும் இருக்குது. வந்து நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு மண்டலத்துக்கு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போய் அங்குள்ள ஒரு 7-8 வேட்பாளர்களை ஒரே மேடையில் விஜய் அறிமுகப்படுத்த போகிறார், அதுக்கு இடையில ஒரே ஒரு மாநாடு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு இவ்வளவு டிசைன் பண்ணி வச்சிருக்கிற இந்த நேரத்தில் இவங்க சொல்றாங்கன்ட்டு பனையூர்ல படுத்து கிடக்குறியே, நீலாங்கர வீட்டில் வந்து கால் நீட்டிக்கிட்டு இருக்கியே, இந்த வெயில் ஒத்துக்கலையா விஜய், பயப்படுகிறாயா, தேர்தல் ஆணையம் தான் வந்துருச்சு, போன இதுதான் திமுக கவர்மெண்டா இருந்தது, இப்பதான் வந்தாச்சு, ஏந்து வெளியே வாங்க,
ஏதோ பண்ணுங்க, எங்க சுணக்கம் ஆயிட்டீங்களா, விஜய்க்கு சோம்பேதனம் ஆயிடுச்சா, விஜய்க்கு அரசியல் வெறுப்பாயிடுச்சா, இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது காரணம் இப்படிதான். ஏதாவது ஒன்று பேசி ஆகணும்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொன்று முக்கியமா ஜனநாயகன் படம் அப்பட்டமா தெரியுதுங்க. ஜனநாயகன் படம், அந்த படம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிட்டதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொழுது. இப்ப பாருங்க, அதுக்கு ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், அதை அப்படியே விட்டு இருந்தோம்னா தியேட்டருக்காரங்க உண்மையில பொங்கலுக்கு அப்படி ஒரு சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த மக்கள் பார்த்துட்டு அதை கொண்டாடிட்டு அதை இது பண்ணிட்டு போயிட்டு இருக்க போறாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் கருத்து இருக்குது, அதுக்குள்ள ஒரு இன்னது வேண்டாத இது இருக்குது, இந்திய இறையாண்மைக்கு எதிரான காட்சிகள் இருக்கிறது, இந்திய ராணுவத்தினுடைய சின்னங்களை தவறாக பயன்படுத்தி உள்ளார்கள். படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்லேருந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டுலேருந்து மறுபடியும் இங்கே வந்தாச்சு, அப்புறம் தனி நீதிபதி வந்தாச்சு, அதன் பிறகு வந்து ரிவைசிங் கமிட்டி, அப்புறம் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போன பிறகு அந்த படத்தை வந்து பார்க்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்க போகிறாங்கன்னா அவளுக்கு அதுலேருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. இப்போ பார்த்துட்டாங்க, நேற்று பாம்பேல பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட பிறகு நிறைய பேர் எதிர்பார்த்தது இதுதான் வந்து அது என்னன்னா, விஜயே வந்து எலெக்ஷன் முடிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். என் படத்தை பார்த்து ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க பார்க்கல, இன்னும் கேள்விப்பட்டுட்டு இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா விட்டுருங்க. நீங்க அந்த ஒரு படம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா விட்டுருங்க. நமக்கு ஒன்றும் பயமே இல்லை, நமக்கு மக்கள் இருக்காங்க, மக்கள் நம்மள நம்புறாங்க, நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு. இப்ப ரிவைசிங் கமிட்டி பார்த்த அந்த சென்சார் போர்டு மெம்பர்கள், அந்த ரிவைசிங் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க. என்ஓசி வாங்கின பிறகு நாங்கள் ரிலீஸ் டேட்டு நீங்கள் அறிவிச்சுக்கலாம். ஏன்னா அந்த படத்துக்குள்ள அவ்வளோ கடுமையான வசனங்கள், கடுமையான அரசியல் காட்சிகள் இதெல்லாம் வருவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு என்ஓசி வாங்கி எப்போ வேணாம்பா, படத்தை நாங்கள் மே மாதம் இல்லை ஜூன் மாதம் விஜய் பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறோம் 22ஆம். நீங்கள் அதோட விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோதான் அடிப்பீங்க அந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு? அந்த கேபிஎன் நிறுவனமே அவங்க வந்து அடப்பரவாயில்ல விடுங்கன்ட்டாங்க. வந்து அமேசான் 120 கோடி ரூபா, அவங்க ஓடிடிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க வந்து மல்டிநேஷனல் கம்பெனி 120 கோடி கொடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்குன்னு கேள்வி கேட்டவொடனே, இந்தாப்போ உன் காசு, அந்த உரிமத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படியாச்சு. அந்த ஓடிடியில் எப்போ அந்த படத்துக்கு வேல்யூ உண்டுங்க. இப்போ அதே நிறுவனம் மறுபடியும் போட்டி போட்டுதான், நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, இன்னும் வேல் கொண்டு கூட காசு தரேன், நீங்கள் வந்து படத்தை இது பண்ணிங்க அப்படின்னு. அப்படி ஒரு படத்தை போட்டு, ஜனநாயகன் ஒரு படத்தை நீங்கள் மறுபடியும் வச்சு நீங்கள் சாதாரண மக்களுக்கே தெரியுது வந்து விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு, இந்த படத்தை வெளியிடக்கூடாது. இந்த படம் வந்தால் விஜய்க்கு ஒரு அரசியல் தாக்கத்தை உண்டு பண்ணும், அரசியல் அனுதாபத்தை கொண்டு வரும். விஜய் வந்து நேரில் பேச முடியாத விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்காருன்னு தெரியுது இப்பவே. சரி வரட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் ஒரு இது ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணோம். அப்போ சொத்து விவரங்களை அறிவிக்கணும். ஒவ்வொரு வேட்பாளரும் சொத்து விவரங்களை தரணும்ல. இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் தரணும். அப்படி நீங்கள் சொத்து விவரத்தை அளிக்கும் பொழுது உங்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய விசாரணை இந்த ஏப்ரல் 20ஆம் எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு. ஒருவேளை அதை அட்டன் பண்ணுறாரா, இல்லை எனக்கு தேர்தல் வேலைகள் இருக்கிறதால, கடைசி கட்ட தேர்தல் வேலைகள் இருக்கிறதுனால வாய்தா கேட்குறாரா, அல்லது வீடியோ காலில் போகிறாரா, அல்லது அவர் வழக்கறிஞர் மூலியமாக அதை வந்து சந்திக்கிறாரான்னு தெரியல. இதில் என்ன இப்போ இந்த சொத்து கணக்கு கேட்கும் பொழுது, சங்கீதா அவர்களுடைய சொத்து கணக்கை விஜய் எங்கிருந்து தாக்கல் பண்ண போகிறார், அந்த சொத்து கணக்கை வந்து தவறுதலாக தாக்கல் பண்ணா அவருடைய வேட்புமனுக்கே சிக்கலாயிடும், வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் எலெக்ஷன்ல நிற்க முடியாத அளவுக்கு ஆயிடும். இப்படி சோசியல் மீடியாவில் என்னையா எப்படியா நீங்களா வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னு தெரியல, இப்படி அருமையா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. விஜய கூட நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டிருப்பாரு, இப்படியாப்பட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டிருக்க மாட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, குளத்தூர்ல நடந்த அந்த மீட்டிங்ல அசோக், ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட 45 வருஷமா ரஜினியோட மிக தீவிர ரசிகர் அசோக். அவர் எனக்கு நல்லாவே தெரியும். டி நகர்ல மிக பிரபலமாக இருக்கக்கூடிய டி நகர் சோசியல் கிளப்போடைய செக்ரட்டரி, அவர் செக்ரட்டரியா இருந்தவர், பயங்கர ரஜினி ரசிகர். அவர் மேடையிலே வந்து பேசிட்டார், தாவேகாவுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போறேன், நான் வந்து விஜயை மீட் பண்ணிட்டேன், நான் என்னைக்குமே வந்து ரஜினியை வந்து தலைவர் தான் கூப்பிடுவேன், அதனால அவர் தான் தலைவர், ஆனா விஜயை வந்து நான் லீடர்னு கூப்பிடுவேன், அவர் தான் லீடரு.
இப்படி வந்து ஆதவ அர்ஜுனா இந்த மேடையில் பேசிட்டாரு, எங்க தலைவரை தப்பா பேசிட்டாரு, இது பண்ணி பேசிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவும் தெரியும். 15-14 வருஷமா அவரை தெரியும். வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. அந்த விளையாட்டுக்காக நின்றுகிட்டு இருப்பாரு. தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பேசக்கூடிய நபரே கிடையாது. அவரே ஒரு ரஜினி ரசிகர் தான் ஆரம்பத்தில். அதுக்காக தான் இந்த மேடையில் வந்து நான் சொல்றேன், நான் வந்து ரஜினி எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், சூப்பர் ஸ்டாரை. நான் அப்படி ஒரு தீவிரமான ரஜினி ஃபேனு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரஜினி உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையிலேருந்து, சிங்கப்பூர் மருத்துவமனையிலேருந்து ஏர்போர்ட்டு வந்து அவர் நேராக போயஸ் கார்டனுக்கு போனேன். வீனஸ் காலனியில் உள்ள தனுஷ் வீட்டுக்கு அங்கே தான் போய் பெரிய மகள் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னோடனே இவர் அந்த அசோக்கு கிட்டத்தட்ட ஒரு 1008 பால் கூட எடுத்துன்னு வந்து அவரை வரவேற்றிருக்காங்க. அவர் ரஜினி டென்ஷன் ஆகிட்டாராம். ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை தலைவரை, உங்கள் மேலே உள்ள அபிமானம், எல்லாரும் மன்சோர் சாப்பிட்ருக்காங்க, சர்ச் முன்னாடி வேண்டியிருக்கிறாங்க, மசூதியில் போய் தொழுதுருக்காங்கன்னு தெரியும், அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. இதாங்க ரஜினி. வந்து அப்படியாப்பட்ட ரஜினி ரசிகர் தான் வந்து அசோக். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மனைவியும் விஜயும் வந்து ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, கிளாஸ்மேட். அவங்க ஒரு ரசிகை. அவங்க என் பசங்களாம் கூட தான் விஜய் ரசிகைங்க. நான் வந்து என்றைக்கும் வந்து ரஜினியை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் விஜயை லீடரை சந்தித்த போது நான் சொன்னேன், நான் சார் டிசம்பர் 12ஆம் தேதி நான் வந்து வருஷம் நலத்திட்ட உதவிகள் செய்வேன். நான் புடவை கொடுப்பேன், சாப்பாடு போடுவேன், ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஏன்னா எங்கள் தலைவர் பிறந்த நாள். அதை நான் தாவேகாவுக்கு வந்த பிறகு தொடருவேன்னு தாராளமாக நீங்கள் தொடருங்க. நானே சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர் தான், எனக்கே அவர் தான் ரோல் மாடலு, அவரை பின்பற்றி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசி முற்றுப்புள்ளி வச்சாருங்க. ஏன்னா அது ஆதவ அர்ஜுனா பேசிட்டாரு. ரஜினி ரசிகர்லாம் கோபமாயிட்டாங்க. தாவேகாவுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து அதெல்லாம் கிடையாது. நான் ரஜினி ரசிகன் தான், தொடருவேன், தாவேகாவில் இருந்தால் கூட அப்படின்னு அசோக்கை விட ஒரு சிறந்த ரஜினி ரசிகர் எங்கேருந்து நீங்கள் காட்ட முடியும். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.